சொன்னதே சரி என்று வாதாடாது. மற்றவங்க ஒன்று சொல்றாங்களா, அது என்னன்னு பேஷண்ட் ஹியரிங். கொஞ்சம் கேள். வீட்லயே பிரச்சனை எதனால அங்க வருது? கணவன் சொல்றத மனைவி காது கொடுத்தே கேட்கறது, மனைவி சொல்றத கணவன் காது கொடுத்தே கேட்கறது இல்லை. நான் லேட்டஸ்டா ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன். கணவனும் மனைவியும் ஒரே வீட்டில் இருப்பார்கள், ஒரே அறையில் இருப்பார்கள், துரதிர்ஷ்டவசமாக ஒரே படுக்கையிலும் இருப்பார்கள். ஆனால் ஒரே உலகத்தில் இருக்க மாட்டார்கள். ஒரே உலகத்தில் இருக்க மாட்டார்கள். ஏன்? மனைவியோட உலகமே வேற, கணவனோட உலகமே வேற. இந்த ரெண்டு பேரும் வெவ்வேறு கிரகத்திலேருந்து வந்ததால தான் ஓயாம சண்டை. எந்த விஷயத்திலும் அவ சொல்ற ஆங்கிளே வேறையா இருக்கும், இவங்க சொல்ற ஆங்கிளே வேறையா இருக்கும். இப்போ நாங்கள் அன்னைக்கு வெளியூர் பட்டோம் சார். கார் டிராவல்ன உடனே என் டிரைவரை கூப்பிட்டு, பிரேக் ஒழுங்கா பிடிக்குதா வண்டி, நீ இந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறியாப்பா, ஆர்சி புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டியாப்பா, டீசல் ஃபில்அப் பண்ணு, நடுவுலலாம் வண்டி நிற்கப்படாது, காற்று செக்அப் பண்ணியா. நான் இவ்வளோ கேட்குறேன் சார். நான் அந்த வண்டி கரெக்டாக போகிறதுக்கு கேட்குறேன். நான் பேச விடாமல் என் பொய்ஃப் அங்கேருந்து வந்து எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சியா வீலுக்கு வைக்கிறதுக்கு, அந்த பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்குன்னு சொன்ன அந்த தேங்காயை நீ எடுத்து வச்சியா, வெட்டியா அரட்டை அடிக்கிறியன்றா. யாரு? எங்கிட்ட பேசுறது வெட்டியா. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா பிள்ளையாருக்கு தேங்காய் போடுறதால தான் வண்டி ஓடுதே ஒழிய டீசல் போடுறதால வண்டி ஓடுதுங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறா. அவ கேட்கிறா, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் கேட்டேன், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன குறுக்க வந்து பேசுற அப்படின்னு. அவ சொன்னா பாருங்க, நீங்க ஏதாவது யூஸ்லெஸ்ஸா பேசுவீங்க. டீசல் யூஸ்லெஸ்ஸா, ஆர்சி புக்கு யூஸ்லெஸ்ஸா, வீல்ல காத்து இருக்காங்கிறது யூஸ்லெஸ்ஸா, பிரேக் இருக்காங்கிறது யூஸ்லெஸ்ஸா. அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் மகரிஷி சொன்ன வார்த்தை ஞாபகம் வாயை போட்டிக்கிட்டேன். ஏன்? அது செத்தான் அவ கருத்து, அவ உலகத்துல அவ இருப்பா, நம்ம உலகத்துல நம்ம இருப்போம். ரெண்டு பேரும் ஒரே இனவால போறோம், அதுக்கு ஒன்றும் மாற்ற முடியாது. அவ உலகத்துல அவ இருக்கட்டும், நம்ம உலகத்துல நம்ம பாட்டுக்கு இருப்போம். இது தவிர்க்க முடியாது. நானே சிறந்தவன், நானே பெரியவன் என்ற அகந்தையை விடுங்கள் அப்படிங்கிறார். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஒரு கட்சி நல்லா இருக்கணும்னா, ஒரு மன்றம் நல்லா இருக்கணும்னா, ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஒரு யூனியன் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுணும். இந்த வீட்டில் சில சமயத்தில் அப்பா எரிச்சல்ல ஒரு வார்த்தை சொல்வா, இந்த நான் இருக்கிறதால நீங்கள்லாம் நல்லா இருக்கிறீங்க. அவனுக்கு ஒன்று தெரியாது, அவன் இல்லாமல் இருந்தால் இவங்க இன்னும் நல்லா இருப்பாங்க. ஆனால் சொல்ல முடியுமா? அதை சொல்ல முடியாது. ஆனா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா, நான் இல்லைன்னா நீங்கள்லாம் என்ன ஆவீங்க தெரியுமா அப்படின்னு. அப்படி பேசக்கூடாது. அவங்களுக்கு அதானே சார் நம்ம வாழறோம். நானே பெரிய ஆளுங்கிற நினைப்போட பேசுனா அப்புறம் குடும்பம் எப்படி நடத்த முடியும்? இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. ஒரு நுட்பத்தை சொல்லிட்டு நான் சொல்றேன். ரெண்டு மனுஷன் இருக்கிறான். ஏன் சார் ரெண்டு பேருக்கு வித்தியாசமே கிடையாதா? நீங்க சமம்னு சொல்லுவீங்களா? ரெண்டு பேருக்கு வித்தியாசமே கிடையாதா? நெல்சன் மேண்டோலா அப்படிங்கிற ஒரு அருமையான தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னை விட வித்தியாசமானவன் என்று இல்லை, உன்னை விட நான் வித்தியாசமானவன் என்பது இல்லை, உன்னை போலவே வித்தியாசமானவன். நான் உன்னை விட வித்தியாசமானவன் இல்லை, உன்னை போலவே வித்தியாசமானவன். என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, எனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சமம். இப்ப நான் பெரியவன் என்று நினைக்கிறவர்கள் உறவை அறுத்து விடுவார். நான் பெரியவன் என்ற நினைப்பு இல்லாதவர்களிடத்தில் எல்லோரும் உறவு வைத்துக் கொள்வார். அதுதான் மகரிஷி அதை அடிநாதமா சொல்றார். நானே பெரியவன் சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள். கந்தை கூட துணி துவைக்க, கந்தை கூட அழுக்கை துடைக்க பயன்படும், அகந்தை எதற்கும் பயன்படாது. இப்ப நீங்க அடுத்தது ஒன்று சொல்லட்டுமா? நான் ரொம்ப மதிக்கிற நபர்கள் அப்படின்னு பட்டியல் போட்டா காஞ்சி மகா சுவாமிகள் 100 ஆண்டு வாழ்ந்த ஞான நெருப்பு. அவர்கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் ஒரு கேள்வி கேட்டான். நீங்க இந்த பீடத்துல வந்து மடாதிபதியா பீடாதிபதியா உட்கார்ந்துட்டோமே அப்படின்னு என்னைக்காவது வருத்தப்பட்டது உண்டான்னு கேட்டான். நீங்க எப்பவாவது வருத்தப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சொன்னார் சார் அவரு. ஆம், என்னை விட பெரியவர்களை பார்க்கிற போது, அவர்களை மதிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது, அவர்கள் காலில் விழுந்து நான் கும்பிட வேண்டும் என்று ஆசைப்படும் போது, மடாதிபதி யாரையும் கும்பிடக்கூடாது என்ற விதியை நினைத்து ஏன் இந்த பட்டத்துக்கு வந்தோம் என்று நான் வேதனைப்பட்டது உண்டு.
பாருங்க, அவங்கள நான் கும்பிடணும்னு நினைக்கிற போது மடாதிபதிங்கிற ஸ்டேட்டஸால என்னால போய் காலில் விழுந்து கும்பிட முடியலையேன்னு நான் வருத்தப்பட்டேன் அப்படின்ன. அதனால நானே பெரியவன் என்ற எண்ணத்தை விட்டவர்கள் எல்லார் மனதிலும் இடம் பிடிப்பார்கள் என்பது பெரிய ரகசியம். 2, அர்த்தம் இல்லாமலும் பின் விளைவு அறியாமலும். சில பேர் பேச்சுல சார் அர்த்தமே இருக்காது. அண்ணல் நபி எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? நபிகள் பெருமகனார் சொல்ற ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? குழந்தைகளிடம் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதீர்கள். குழந்தைகளிடம் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதீங்க. எப்படி? ஒரு அம்மா சொல்றா, நீ இப்படிலாம் பண்ணா நான் உனக்கு ஒரு ஈச்சம்பழம் கொடுப்பேன், பேரிச்சம்பழம் கொடுப்பேன் அப்படிங்கிறா. அந்த குழந்தை நம்புது, அவ கொடுக்கல. அது என்ன, சும்மா பிள்ளைக்கு தானே சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு. அப்ப நபி பார்த்துட்டார். அவர் சொல்றாரு, ஒரு குழந்தையிடம் நான் இதை தருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும். நாம் பொய் சொல்ல தொடங்கினால் குழந்தைகள் அதை பின்பற்ற தொடங்கிவிடும். எனவே குழந்தைகளிடம் விளையாட்டுக்காக கூட பொய் சொல்லாதீர்கள். எவ்வளவு பெரிய விஷயம்! இதெல்லாம் வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய விஷயம். இந்த அர்த்தம் இல்லாமல் பின்விளைவு தெரியாமல் பேசுறது, அந்த பின்விளைவு தெரியாம பேசுறது. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவனுக்கு கொஞ்சம் இளமையில நர வந்துட்டு, அவன் பையன் என்ன பண்ணா, தலையை எப்படி எடுத்து எடுத்து பார்த்துட்டு, அப்பா உனக்கு ஏன்பா வெள்ளையா இருக்கு, உனக்கு ஏன்பா வெள்ளையா இருக்கு அப்படின்னா. இவன் புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு சொல்றான், பிள்ளைங்க பொய் சொல்லும் போதெல்லாம் அப்பனுக்கு 2 முடி நரைச்சிரும். பிள்ளைங்க பொய் சொல்லும் போதெல்லாம் அப்பனுக்கு 2 முடி நரைச்சிரும். அவன் சொன்னான், ஆஹா தாத்தாக்கு தலையெல்லாம் ஏன் நரைச்சிருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இது தேவையா? இது தேவையா? இது சொன்னாம மடக்குவான்னு தெரிய வேணாமா? இந்த பின்விளைவு தெரியாம பேசுறது இருக்கு பாருங்க, நல்ல பழக்கம் இல்லை. எது பேசினாலும் அர்த்தம் உள்ளதா பேசணும். இப்ப நான் காரணம் சொல்லட்டுமா? ஏன் அர்த்தம் இல்லாம பேசுறாங்கன்னா, முதல் காரணம் அறிவு இல்லாததால பேசுறது. இன்னொன்னு, அறிவு இருக்கிறவங்க கூட கவனிக்கணும், அறிவு இருக்கிறவங்க கூட அர்த்தம் இல்லாம பேசுவான். எப்ப தெரியுங்களா? உணர்ச்சி மேலிடுகிற போது. அவனுக்கு அறிவு இருக்கும், நல்லா படிச்சவனா இருப்பான், சிந்திக்கிறவனா இருப்பான், ஆனா உணர்ச்சி மேலிடும் போது தப்பா பேசுவான். இப்ப நான் ப்ரூவ் பண்ணணும் இல்ல, ஒரு வார்த்தை சொன்னா, இப்ப நான் ரொம்ப உணர்ச்சி மேலிட்டு சொல்லிட்டு போக கூடாது இல்ல, ப்ரூவ் பண்ணணும்ல. ராமாயணத்துல சார் அனுமனுக்கு மேல அறிவாளி உண்டா? அனுமனுக்கு மேல ஒரு அறிவாளி உண்டா? ஏன்? ஞானி அனுமன், நவ வியாக்கரண பண்டிதன்னு பேரு. இல்லாத உலகத்தெங்கும் ஈங்குவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலும் என்னும் காட்சி படிச்சவன் அனுமன். வளர்ன இடம் சொல்லட்டுமா? வளர்ன இடம் சொல்லட்டுமா? என்ன வளர்ன இடம்? அனுமன் இந்த அசோகவனத்துக்கு சீதையை தேடிட்டு வர்றான். அப்ப சீத்தம்மா உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படி? ராமரை காணும், ராமரை பார்க்கல, ராமரை பார்க்கல, ராமராம ராமராமன்னு கணவனை நினைச்சு அழுதுகிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எமோஷனலா ஆயிட்டார், ரொம்ப எமோஷனலா ஆயிட்டார் அனுமன். என்ன சொன்னார் தெரியுங்களா? அபத்தமா ஒரு வார்த்தை சொன்னார். யாரு? அனுமன் அபத்தமா சொன்னார். என்ன? ஐயோ, இப்படி ராமனை பிரிஞ்சு எங்க சீத்தம்மா கண்ணீர் விட்டு அழுவுற காட்சிய எங்க ராமனுக்கு பார்க்க கொடுத்து வைக்கலையே. எவ்வளவு அவர் தான் பக்கத்துல இருந்தா அந்த அம்மா அழுவுமா? இதை இருந்து பார்க்கறதுக்கு எங்க ராமனுக்கு கொடுத்து வைக்கலையே. பாருங்க, மான நோற்றிலன் காண நோற்றிலன் கமலக்கண்களால் பார்க்கறதுக்கு ராமனுக்கு கண்ணு கொடுத்து வைக்கலையே. இது லாஜிக்கலா கரெக்டா? லாஜிக்கலா தப்பு சார். ஒரு அம்மா, கணவன், அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான், பயங்கர ரவுடி, உருப்பட மாட்டான்னு அந்த அப்பா முடிவு பண்ணார். இந்த பையன் ரவுடி பையன், உருப்பட மாட்டான் அப்படின்னு. என்ன வேடிக்கை ஆகி போச்சு தெரியுங்களா? அவங்க அப்பா செத்த உடனே இவன் நல்லவன் ஆயிட்டான். இந்த சில பையன் எப்படின்னா, அப்பா செத்தா நல்லவன் ஆவான். இதுக்கா எல்லா அப்பனும் சாவ முடியுமோ? சில பேர் அப்படி வச்சிருப்பான், அது வரைக்கும் அயோக்கியனா இருப்பான். அப்பா செத்துட்டா ரொம்ப யோக்கியமா மாறிவிடுவான். இந்த பையன் மாறிட்டான், அது வரைக்கும் கோயிலுக்கு போக மாட்டான், சாமி கும்பிட மாட்டான், ரவுடித்தனம் பண்ணுவான், கலாட்டா பண்ணுவான். இந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும், ஐயோ இந்த பையன் அப்படி பண்றான்னு. சார், அப்பா செத்த உடனே சார் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டான், சம்பளம் வாங்கினான், அம்மாட்ட கொண்டாந்து கொடுத்தான். அந்த அம்மா சொன்னா, ஐயோ இதை இருந்து பார்க்கறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கலையே, இது கூட ரைட்டு, அதை திருந்திட்டான், இதை பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கலையே. 1. நம்பர் 2,
அடுத்த மாச சம்பளத்தில் ஒரு புடவை வாங்கி கொண்டாந்து கொடுத்தான். அந்த மாதிரி தப்பதமான அழுதுருச்சு. ஏன்னா அவர் சொன்னார், இந்த பையன் உன்னை நடுத்தருவில் நிறுத்துவான் அப்படின்ட்டு போனார். மாற்றி புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறார். ஐயோ, இதை பார்க்கறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னா. இது முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகி அவருக்கு சிரார்த்தம் பண்றான் பையன். எள்ளுந்தண்ணி இறைச்சி சிரார்த்தம் பண்ணுவாங்கல்ல, ஒரு வருஷம் கழிச்சு தவசம் கொடுப்பாங்கல்ல, அந்த தவசம் கொடுக்க சொன்னான். ஐயோ, இதை இருந்து பார்க்கறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கலையே. அவர் இருந்தா அவன் தான் தவசமே பண்ண மாட்டானு. இட் இஸ் இல்லாஜிக்கல். ஆனா ஏன் பேசினா அப்படின்னா ஓவர் எமோஷனல். இப்ப சொல்லிட்டு போட்டுமா, நீங்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படுகிற போதெல்லாம் அறிவை தொலைத்து விட்டு பேசுகிற சிக்கல் ஏற்படும். அதனால பின்விளைவு தெரியாமலும் அர்த்தமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதும் உறவுகளை முறித்துவிடும் என்கிறார் அருட்தந்தை வேதாத்ரி அவர்கள். மூணாவது பிரச்சனை, இந்த உலகத்துல எந்த விஷயத்தையும் பிரச்சனையையும் நாசுக்கா கையாளுங்கிறார். நாசுக்கா, அது என்ன நாசுக்கு? சார், நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவார், வீட்டில் காப்பி இருக்கும் இருக்காது, எத்தனையோ சிக்கல் இருக்கு. நாசுக்கா ஒன்று சொன்னா உடனே புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். இப்போ வச்சுக்கோங்களேன், ஒரு விருந்தாளி வரார், நம்ம வீட்டுக்கு ஐயா சொல்றார், காப்பி சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு பொண்டாட்டி பக்கம் திரும்பி காப்பி கொண்டாடுறார். உண்மையான நோக்கம் அவருக்கு காப்பி குடிக்கணும்னு ஆசை, இந்த விருந்தாளியோட சேர்த்து கேட்டாதான் அவருக்கு கிடைக்கும். அதனால காப்பி கொண்டா, 2 கொண்டார். அந்த அம்மா சொன்னாங்க, ஏன் மோர் தரட்டுமான்னாங்க. ஏன் மோர் தரட்டுமான்னாங்க. இவன் விவரமா புரிஞ்சுக்கணுமா இல்லையா? பால் இல்லை, ஏதோ ஒரு ப்ராப்ளம், பால் இல்லை அப்படி. வேணாம் அவருக்கு காப்பியே கொடுன்னா அந்த அம்மா என்ன பண்ணும்? ஒன்று சொல்லும் போது நாசுக்கா சொல்றாங்க, வேணா மோர் தட்டுமா, வெயிலா இருக்க, அவர் மோர் குடிக்கிறாரா கேளுங்க அப்படின்னா, சரி ஏதோ ப்ராப்ளம் விட்டுடு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இல்லைங்க. இந்த ப்ராப்ளத்தை அவங்க மனசு நோகாம ஹேண்டில் பண்ண தெரியணும். பாகவதத்துல ஒரு சம்பவம் வருது. கிருஷ்ண பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர். யாரு? பீமன், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், தருமன். இந்த 5 பேரோட கிருஷ்ணனும் ஒரு ஆத்துல குளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குளிக்கிறாங்க. இந்த ஆத்தங்கரையில நின்றுகிட்டு இருந்தா யாரு? திரௌபதி. இந்த 5 பேர் சம்சாரம், பாஞ்சாலி நின்றுகிட்டு இருந்தா. குளிச்சிட்ட உடனே பசி வந்துருச்சு பீமனுக்கு. குளிச்சுட்டு கரையேறணும். அர்ஜுனை பார்த்தான், பசிக்குது வாடா அப்படின்னா. அர்ஜுன மேல வந்தான். அண்ணா மேல வா அப்படின்னா. தருமர் மேல வந்தார். டக்கு டக்குன்னு எல்லாம் மேல வந்துட்டான். கிருஷ்ணன் மேல வரல. இவன் 5 பேரும் சொல்றான், கிருஷ்ணா பசிக்குது மேல வா, கிருஷ்ணா பசிக்குது மேல வா அப்படின்னு. கிருஷ்ணன் வரல. பாஞ்சாலி ஒரு செகண்ட் இப்படி பார்த்துட்டு, அவன் மேல போட்டிருப்பா பாருங்க, ஒரு தாவணி மாதிரி ஒரு உத்தரிய மேல போட்டிருப்பா பாருங்க துணி, அதை அப்படி அப்படியே சுருட்டி ஆத்துல எரிஞ்சா. டக்குன்னு தூக்கி ஆத்துல எரிஞ்சிட்டு அவன் முன்னாடி போயிட்டான். யாருக்கும் ஒன்றும் புரியல. ஏன்? குளிக்கிற இடத்துல கிருஷ்ணனுக்கு வேஷ்டி ஆத்தோட போயிருச்சு. இவ்வளவு பேர் ஏறி வந்ததுக்கு அப்புறம் அவன் வரல அப்படின்னா சம்திங் ராங். அப்ப என்ன பண்ணணும்? பேசிக்கிட்டு இருக்க முடியாது அந்த விஷயத்தை. டக்குன்னு மேல இருக்கிற தாவணி எடுத்தா ஒரு சுருட்டுனா தூக்கி ஆத்துல கிருஷ்ணனை பார்த்து எரிஞ்சிட்டு அவன் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சா. பாஞ்சாலி அதை பிடிச்சான். கிருஷ்ணன் இடுப்புல கட்டிக்கிட்டு ஆத்த விட்டு வெளியே வந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டெலிகேட்டான சிச்சுவேஷன்ல எவ்வளவு நாசுக்கா கையாண்டா திரௌபதி. அதனாலதான் பின்னால அவளுக்கு கஷ்டம் வர்ற காலத்துல அவன் முழமா துணியா கொடுத்தானோ என்னமோ தெரியல, கஜமா கொடுத்தானோ என்னமோ தெரியல. பிரச்சனை வருகிற போது நாசுக்காக கையாளுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவை கல்கி சதாசிவம் கல்யாணம் பண்ணார். என்ன சிக்கல் அதுல? கல்கி சதாசிவத்துக்கு முதல் மனைவி இருந்தாங்க. எம்எஸ் அம்மாவை கல்யாணம் பண்ண போது எம்எஸ் அம்மா பிராமின் இல்லை, சதாசிவம் பிராமின். எம்எஸ் அம்மா இசை வல்லாளர் குலம், அவங்க வேற வகுப்பை சார்ந்தவங்க. எம்எஸ் கல்யாணம் பண்ணார். உங்களுக்கு தெரியும் ஜாதி எவ்வளவு சிக்கலான விஷயம்னு தெரியும். பீயிங் எ பிராமின், சதாசிவம் ஐயா எம்எஸ் அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். இது பெரிய விஷயம் இல்லை. காஞ்சி மடத்துக்கு போறார். மகா பெரியவர் முன்னாடி அவர் அழைச்சிட்டு போறாங்க. திருமணமாகி எம்எஸ் அழைச்சிட்டு போறாங்க. சார், மடத்திலேன்னு சில சம்பிரதாயம், இப்ப எனக்கு ஜாதி நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நீங்க ஒரு பீடத்துல இருக்கும் போது அந்த சிஸ்டத்தை காப்பாற்றணும். தீர்த்தம் கொடுக்கறதுன்னு ஒரு மரபு உண்டு, தீர்த்தம் கொடுப்பாங்க. ஆனா ஒரு பிராமின் நான் பிராமினை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா தீர்த்தம் கொடுக்க முடியாது. ட்ரெடிஷன் ஒன்று இருக்கு, ட்ரெடிஷனை மீற முடியாது. நீங்க எஸ்பெஷலி காஞ்சி மகா பெரியவர் ட்ரெடிஷன்ல ரொம்ப உறுதியா இருப்பார், மரபை மாற்ற மாட்டார் அவர். சார், அவரு
போன் பேசினது கிடையாது சார், போன் பேசினது கிடையாது. ஏன் சன்னியாசி போன்லாம் தொடப்படாது அப்படின்னு போனே தொட்டதில்லை சார் அவரு. அதெல்லாம் ஒரு ட்ரெடிஷன் அப்படியே காப்பாற்றுவார், அவருடைய இயல்பு. இந்த ரா கணபதி அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷன் தான் சதாசிவத்தை அழைச்சிக்கிட்டு எம்எஸோட மகா பெரியவரை பார்க்க போறார். அவருக்கு உள்ளூர பயம், இப்ப டெலிகேட் சிச்சுவேஷன், தீர்த்தம் கொடுக்க முடியாது, அவர் இப்ப கொடுக்க மாட்டாரு. சதாசிவம் கோச்சுக்கிட்டாருன்னா தீர்த்தம் கொடுக்கலையான்னு கோச்சுக்கிட்டா ரா கணபதி அப்படியே டென்ஷன் ஆகி நிற்கிறார். பூஜையை முடிச்சுட்டு இப்படி திரும்பினார் மகா பெரியவர். சதாசிவத்தை எம்எஸ்சியும் பார்த்தார். இந்த தீர்த்தம் கொடுக்கறத அப்படி தள்ளி வச்சார், டக்குன்னு அப்படி தள்ளி வச்சார். தள்ளி வச்சுட்டு சதாசிவத்தை கிட்ட கூப்பிட்டார். இப்போ தீர்த்தம் கொடுக்க மாட்டார்னு நினைச்சாங்க. என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு தேங்காய் அப்படி பக்கத்தில் இருந்தது. அந்த தேங்காயை அப்படியே முழு தேங்காயை எடுத்து பக்கத்தில் அந்த கல் இருக்கும் இல்லையா பூஜைக்கு உடைக்கிறதுக்கு, அந்த தேங்காயை எடுத்து அப்படியே டக்குன்னு அந்த கல்லை அப்படி அடிச்சார். ஒரு அடி அடிச்சு தேங்காயை உடைச்சு பாருங்களேன். அந்த தேங்காயை உடைக்கும் போதே தேங்காய்க்குள்ள அந்த தண்ணி அப்படி அப்படி எடுத்துட்டார். தண்ணி கொட்டாம அந்த தண்ணி அப்படி கையில எடுத்துட்டு சதாசிவத்தை கூப்பிட்டு, நோக்கு ஸ்பெஷல் தீர்த்தம், ஏன்னா நீ ஸ்பெஷல் இல்லையோ அப்படின்ட்டு தேங்காய் தண்ணியை கொடுத்துட்டார். தேங்காயில தண்ணி இருக்கு, நோக்கு ஸ்பெஷல் தீர்த்தம், ஏன்னா நீ ஸ்பெஷல் இல்லையோ அப்படின்ட்டு. இப்ப எம்எஸ் கல்யாணம் பண்ணது சரிதான், அதை குறை சொல்ல முடியாது. ஆனா ட்ரெடிஷனை விட்டுட்டு இந்த தீர்த்தம் கொடுக்க முடியாது. இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? மரபையும் காப்பாற்றாது, மனதையும் நோகடிக்காது. தன் மரபையும் காப்பாற்றி மனது நோகாதபடி நடந்து கொள்வது, மரபையும் விடாது மனதையும் நோகடிக்காது. அந்த பிரச்சனையை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான ஒரு ஞானம், ஒரு அறிவு, இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். யாரையாவது நம்ம ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையில ரொம்ப அசிங்கப்படுத்தி காட்டி கொடுத்து அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. ஆனால் நாசுக்கா கம்யூனிகேட் பண்ண வேண்டியதை கம்யூனிகேட் பண்ணணும். எந்த பிரச்சனையையும் நாசுக்காக கையாளுங்கள் அப்படிங்கிற. அடுத்தது, சில நேரங்களில் சில சங்கடங்களை நீங்கள் சகித்துத்தான் ஆகும். இதுதான் சார் பல பேருக்கு தெரியல. ஒரு சின்ன ஒரு சங்கடம் வந்துட்டா ஊரை கூட்டுறாங்க. அது என்ன எனக்கு மட்டும் இப்படி வந்தது, உனக்கு மட்டும் இல்லைப்பா, ஊர் உலகத்தில் எல்லாருக்குமே அப்படி தான்பா வரும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படி நினைக்கவே கூடாது. எத்தனையோ பேருக்கு நடக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப அறிவாளியாவே இருக்கிற ஒருத்தர் எல்லாத்திலையும் ஜெயிச்சிருப்பாரான்னு பார்த்தா சில சமயம் இல்லை சார். சில பேர் ஜெயிச்சிருப்பான் சார், ஒன்றும் பெரிய புத்திசாலி கிடையாது சார், மகா மக்கா இருப்பான். எப்படி அடிச்சானே தெரியாது, அடிச்சிருப்பான், டக்குன்னு அப்படியே அடிச்சிருப்பான், எல்லாம் வாங்கியிருப்பான், எல்லாம் நடந்திருக்கும். என்ன நடந்தது? கண்ணதாசன் ஒரு சினிமா பாட்டில் எழுதினார், வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றியாளர் இல்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. இப்ப என்ன பண்றது? அந்த பாட்டை நீங்க திருப்பி திருப்பி கேட்டா ஒரு உண்மை உங்களுக்கு புரிய வரும். என்ன தெரியுங்களா? டேய், நீ தோத்து போயிட்டா வருத்தப்படாதடா, நீ தோத்து போனதுக்கு நீ மட்டும் காரணம் இல்லை. சில சமயத்துல சில விஷயத்தை ஒன்று ஜெயிக்க முடியாதுடா, அது நடந்தா நடந்துட்டு போகுது, போனா போது விடுறா. எவ்வளவு பெரிய ஒரு தேறுதல் பாருங்க. வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றியாளர் இல்லை, ஆவது இல்லை, வெற்றி பெற முடியாது. இந்த சில நேரத்தில் சில சங்கடம் நம்ம வாழ்க்கையில நடக்கும், அதை அப்படியே ஏத்துக்கணும். நான் ஒரு 2 உதாரணம் சொல்றேன். எப்படி ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம தாய்மார்கள் குறைவா தான் வந்திருக்கிறீங்க இங்க. சங்கடங்களை பொறுத்துக்காதவங்க தாயாக முடியுமா? பிரசவ வலின்னு ஒரு வலி இருக்க, உலகத்திலேயே அதிகமான அளவு வலி தரக்கூடியது பிரசவம் தான் கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு ஆம்பளையால அந்த வலியை பொறுக்கவே முடியாதான். அந்த ஒரு வலி இருக்குல்ல, வலிக்கு ஒரு அளவு போட்டுக்கிட்டே போறான், ஒரு கணக்கு போட்டே போறான். மனுஷனால தாங்கக்கூடிய அளவுன்னு வலிக்கு போட்டா அதை விட பல மடங்கு இருக்குது எது? பிரசவ வலி. அது ஒரு பொண்ணு தாங்குறாளே, சரி நான் அந்த பிரசவ வலியை தாங்க மாட்டேன் அப்படின்னா நாமெல்லாம் வந்திருக்கவே முடியாது. நம்ம அம்மா தாங்கலைன்னா நம்ம எப்படி வந்திருப்போம்? மன்னிச்சுக்கங்க, இப்ப பெண்கள் மனசுல வேற ஒரு கோளாறு வருது. என்ன? சிசேரியனுக்கு போயிடலாம். இது ரொம்ப தவறுங்க, ரொம்ப ரொம்ப தவறு. அதாவது கடவுள் பெண்ணுக்கு வலியை மட்டும் கொடுப்பதில்லை. என் வார்த்தையை கவனிங்க. கடவுள் பெண்ணுக்கு வலியை மட்டும் கொடுப்பதில்லை, அந்த வலி வருகிற போது அவள் தாங்க தொடங்கி விட்டால் வாழ்க்கையின் எல்லா வலிகளையும் ஜெயிக்கிற வலிமையையும் கொடுக்கிறார்.
லிஃப்ட் பண்றார் கடவுள், அப்படி மேல லிஃப்ட் பண்றார். இழக்கலாமா? நேச்சுரல் டெலிவரியை தான் ஒத்துக்கணும். தவிர்க்க முடியாத நேரத்தில் சிசேரியன் போனுமே ஒழிய வலி தெரியாம இருக்கிறதுக்கு சிசேரியன் பண்ணுங்க அப்படிங்கிறது நல்ல பழக்கம் இல்லை. ஒரு வலியை பொறுத்துக்க முடியலன்னா தாயா வலி இருக்கட்டுமா, வலி ஐயோ. நான் என் பொண்ணுங்கள்லாம் புள்ள பெற்று வளர்க்கும் போது பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சார், சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி பையனை ப்ரிப்பேர் பண்ணுவா. எப்படி பண்ணுவா? டேய் ஏதாவது போகணும்னா போயிட்டு வந்துரு, ஏதாவது போகணும்னா போயிட்டு வந்துரு. அவன் சொல்லுவான் வரல. இவ சொல்லுவா முயற்சி திருவினையாக்கும், ட்ரை பண்றா. அவன் சொல்லுவான் வரல, வரலன்னா வரல அப்படிம்பா. பாரு, அம்மா சாப்பிட உட்கார போறேன், இந்த சாப்பிடுற போது நடுவில் வந்த கொன்னே போட்டுருவேன். நான் வெளியில போய் விளையாட போறேன், வரல அப்படிம்பா. அவன் வெளியில போனதுக்கு அப்புறமா இவ தட்டெல்லாம் போட்டு சாப்பாடு போட்டு பருப்பு சாத்தை நெய் ஊற்றி அப்படி பிசையும் போது அவன் ஓடி வருவான் பாருங்க, ஒரு ஸ்பீடு. மா வந்துருச்சு, மா வந்துருச்சு. அந்த கையை இப்படி வச்சுக்குவான் இடுப்புல வேற, அதாவது அவரால் தாங்க முடியலையா, அந்த கையை அப்படி வச்சு அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரா. மா அவசரமா வருதுமா, அம்மா அவசரமா வருது. அவன் சொல்லுவான் கொன்னுடுவேன். நான் உன்னை சொன்னா இல்லையா முதல்ல, அப்ப வரல இப்ப வருது, என்ன பண்ண சொல்றேன். அவ சொல்லுவா போ போ பாத்ரூம் போ, நான் வரேன் வரேன் அம்மா வரேன் போ அப்படி. பாத்ரூம் கூட போக பயமா இருக்கு, கரப்பாம்பூச்சி இருக்கு வா. இந்த பருப்பு சாத்தை அப்படியே விட்டுட்டு சார், மன்னிச்சுக்கங்க, ஆம்பளைங்க ஒன்று யோசிக்கணும். ஒரு குழந்தை மலம் போறத போய் பார்த்து கால் கழுவி விட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணி சாப்பிட முடியுமா சார்? இந்த சங்கடத்தை சகித்து கொள்ளாமல் தாய்மை என்ற தபம் இந்த உலகத்தில் உருவாக முடியுமா? ஒவ்வொரு தாயும் ஏன் சார் தெய்வம்? இந்த சங்கடத்தை சகிச்சுக்கிறதால தானே தெய்வம். வாழ்க்கையில சங்கடம் வருது அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது. சின்ன சின்ன சங்கடங்கள் தான் நமக்கு லாபமே. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, அடிக்கடி அவர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். சார் நான் போயிடுறதால ஃபேமிலியை விட்டுட்டு போக வேண்டியிருக்கு சார், ஃபேமிலியை விட்டுட்டு போகிறதுல சில கஷ்டம் இருக்குது சார் மனசில், நான் பேசாமல் அந்த ஜாபை விட்டுடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்கள் என்ன சாமி கும்பிடுறீங்கன்னு கேட்டேன். எனக்கு திருப்பதி பெருமாள்னா ரொம்ப இஷ்டம் சார். உங்கள் பெருமாள்கிட்டேருந்து நீங்கள் ஒன்று கற்றுக்கணும். இந்த உலகத்திலேயே கல்லா கட்டுறதுல கெட்டிக்கார சாமி யாருன்னா பெருமாள் தான். அவர் துட்டு சம்பாதிக்கிற மாதிரி வேற எந்த சாமியாலும் இந்தியாவில் சம்பாதிக்கவே முடியாது. அவர் பாருங்க, மனுஷன் 2:30 மணிக்கு காலையில் கடையை திறந்துடுறார். எல்லா கோயிலையும் எல்லா சாமியும் லேசி 4:30-5 மணிக்கு தான் அது திறக்கும். நம்ம திருப்பதி பெருமாள் மட்டும் 2:30 மணிக்கு கடையை திறந்துடுவார். பெரிய உண்டியல் வச்சிருக்கிறார் அவரு, கல்லா கட்டுறதுக்கு வசதியா பெரிய உண்டியல் வச்சிருக்கிறார். எல்லாத்த விட முக்கியமா நீங்க ஒன்று கவனிக்கணும், என்ன, பத்மாவதி தாயார கீழே விட்டுட்டு மலை மேல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்? பொண்டாட்டி பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தா துட்டு சம்பாதிக்க முடியாதுரா, பொண்டாட்டியை விட்டுட்டு வெளியூர் போனாதான் துட்டு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு 10% தெளிவா சொல்ற சாமி யாருன்னா நம்ம வெங்கடாஜலம். பொண்டாட்டி எங்கடா போறா, கல்லா கட்டுறதுல கவனமா இருறா அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயத்தை கத்துக் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் பெருமாளை கும்பிடு வேற உடனே அவருக்கு நான் கன்வின்சிங்கா சொன்னேன். அவர் இப்படி யோசிச்சார், ஆமா சார் பெருமாளே பொண்டாட்டி விட்டுட்டா பரவாயில்ல, நானும் இனிமே போக வேண்டியதுதான், இனிமே கேட்டா சொல்லிடுவேன் அப்படின்னார். உண்மை சார், நான் 365 நாள் டூர்ல இருக்கிறேன் சார். சமயத்தில் என் பிள்ளைங்க கூட சொல்லும், பொங்கலை போக்குவரத்து கழகங்களிலும் தீபாவளியை தெருவிலும் கொண்டாடிய தந்தையே வருக மட்டும் 2:30 மணிக்கு கடையை திறந்துடுவார். பெரிய உண்டியல் வச்சிருக்கிறார் அவரு, கல்லா கட்டுறதுக்கு வசதியா பெரிய உண்டியல் வச்சிருக்கிறார். எல்லாத்த விட முக்கியமா நீங்க ஒன்று கவனிக்கணும், என்ன, பத்மாவதி தாயார கீழே விட்டுட்டு மலை மேல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்? பொண்டாட்டி பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தா துட்டு சம்பாதிக்க முடியாதுரா, பொண்டாட்டியை விட்டுட்டு வெளியூர் போனாதான் துட்டு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு 10% தெளிவா சொல்ற சாமி யாருன்னா நம்ம வெங்கடாஜலம். பொண்டாட்டி எங்கடா போறா, கல்லா கட்டுறதுல கவனமா இருறா அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயத்தை கத்துக் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் பெருமாளை கும்பிடு வேற உடனே அவருக்கு நான் கன்வின்சிங்கா சொன்னேன். அவர் இப்படி யோசிச்சார், ஆமா சார் பெருமாளே பொண்டாட்டி விட்டுட்டா பரவாயில்ல, நானும் இனிமே போக வேண்டியதுதான், இனிமே கேட்டா சொல்லிடுவேன் அப்படின்னார். உண்மை சார், நான் 365 நாள் டூர்ல இருக்கிறேன் சார். சமயத்தில் என் பிள்ளைங்க கூட சொல்லும், பொங்கலை போக்குவரத்து கழகங்களிலும் தீபாவளியை தெருவிலும் கொண்டாடிய தந்தையே வருக. எப்படி? தீபாவளியை தெருக்களிலும்
பொங்கலை போக்குவரத்து கழகங்களிலும் கொண்டாடிய பொறுப்பற்ற தந்தையே வருக. யார்? என் பிள்ளைங்க சொல்லும். நான் சொல்லுவேன், ஏய் இன்னைக்கு நீ வீடு காரு பங்களான்னு வசதியா இருக்கிறேன்னா நான் போக்குவரத்து கழகத்துல போய் திரிஞ்சதாலதான் நீ இன்னைக்கு வசதியா உட்கார்ந்து இருக்கிற. இந்த மாதிரிலாம் பேசாது. நாங்க விளையாடுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசிக்கணும். சில சங்கடங்களை பொறுத்துக்காம சார் இந்த உலகத்துல எப்படி சார் சௌரியமா வாழ முடியும்? எனக்கு சங்கடமே வரக்கூடாது, சங்கடமே வரக்கூடாது அப்படின்னா அது பாசிபிள் இல்லை. இப்ப அடுத்தது, நீங்கள் சொன்னதே சரி, செய்ததே சரி என்று வாதாடாது. நான் பண்ணதான் சார் கரெக்டே, நான் பண்ணதான் சார் கரெக்டே, நான் ஒருபோதும் மாத்திக்கவே மாட்டேன். எவ்வளவு பேர் பிடிவாதம் பண்றோம். எப்படி சார் உறவை கண்டினியூ பண்றது? நீ கொஞ்சம் இறங்கி வந்தா தானே ஏதாவது ஒரு சமரசம் பண்ண முடியும். வீட்டில் மூத்த பையனுக்கும் சின்ன பையனுக்கும் தகராறு. அது மனுஷனுக்கு சார் ஆசை எவ்வளவுங்கிறீங்க, மனசு எப்பேற்பட்டது. ஏன் நீங்க மனவளக்கலை மன்றம் வரணுங்கிறதுக்காக சொல்றேன். என்னுடைய நல்ல நண்பர் கு ஞான சம்பந்தம் சொல்வாரு, ஒரு அம்மா கேசரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் வீட்டில். அந்த கேசரி பண்ணும்போது சுட 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 மூத்த பையன் ரொம்ப பிடிக்கும், வெளியில விளையாடிக்கிட்டு இருந்தான். அந்த கேசரியை நெய்யோட அள்ளி அப்படி ஒரு தட்டில் போட்டு இந்த சின்ன பையன் பக்கத்தில் இருந்தான், டே டே போய் உங்க அண்ணன் கொடுத்துருவாடா, உங்க அண்ணன் சாப்பிட அப்பவே கேட்டான்டா, பசிக்குதுன்னாண்டா, போய் கொடுத்துருவாடா அப்படின்னு. அந்த கேசரியை பார்த்தோன்னு தம்பி கேட்டான், இவ்வளோவா? என்ன இவ்வளோவா? சரி அதை நீ வச்சுக்க, நான் உங்க அண்ணனுக்கு வேற தரேன். இத்துணுண்டா? அது எப்படி சார் இப்ப இவ்வளோவா இருந்தது இத்துணுண்டா ஆயிடுச்சு? அண்ணனுக்குன்னா அது இவ்வளோவா, உனக்குன்னா இத்துணுண்டா. இதான் சார் மனசு. அது எத்தனை கிராம்ங்கிறதெல்லாம் கவலையே கிடையாது. அண்ணனுக்குன்னா இவ்வளோ, உனக்குன்னா இத்தனோன்னு. இதை மாற்ற முடியுமா உலகத்துல? மனசு பக்குவப்பட்டதானே மாற்ற முடியும். ராமர் பண்ணது தப்பு இல்லையோ? வாலிய மறைஞ்சிருந்து அம்பு விட்டார், தப்பு இல்லையோ? அந்த குழந்தை கேட்கறது. கிருஷ்ணபிரேமி ஒரு மகான் அந்த குழந்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னார், குழந்தை அது தப்புன்னு நீ நினைக்கிறியா? அது சொல்லிச்சு, ஆமா. நீ தப்புன்னு நினைச்சா அது தப்பு தான். நீ தப்புன்னு நினைச்சா அது தப்பு தான். ஏன்? எங்கோ இருக்கிற ராமரை காப்பாற்றுவதை விட எதிரில் இருக்கிற குழந்தையின் முகம் வாடக்கூடாது என்பதுதான் முக்கியமே ஒழிய ராமர் அதனால் கலங்கப்பட போவது இல்லை. அடுத்துதான் ரொம்ப டாப்பு. கிருஷ்ணபிரேமி சுவாமி சொன்னார், இன்னும் கொஞ்சம் வயசு வந்து அவளே ராமாயணம் படிச்சா அதுதான் சரின்னு புரிஞ்சுக்க போறா. அவளுக்கு புரியும், அவளுக்கு புரியுற வயசுல அது புரிய போறது. இப்ப எதுக்கு குழந்தைய காயப்படுத்துவானே? விட்டு குழந்தை நீ நினைச்சதுதான் கரெக்ட் வச்சுக்க. எவ்வளவு பெரிய விஷயம். அடுத்தது, உண்மை எது பொய் எது என்று விசாரிக்காம இங்க கேட்டது அங்க சொல்றது, அங்க கேட்டது இங்க சொல்றது, இதை விடுங்க அப்படின்ட்டு. சார் பல பேருக்கு சார் இதனுடைய உண்மையே தெரியாது சார். இது என்னன்ற உண்மையே தெரியாது. ஐயோ இந்த வாட்ஸ்அப்னு ஒண்ணு வந்தது பாருங்க சனிய, அவன் டக்கு டக்குன்னு ஃபார்வர்ட் பண்றான், அப்புறம் ஷேர் பண்றான். உனக்கு தெரியுமா அது உண்மையா பொய்யான்னு தெரியுமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை சார். இந்த தகவல் உண்மையா இந்த தகவல் பொய்யா எதுவுமே தெரியல சார். இப்போ மெட்ராஸ்ல எல்லாம் ஒரு வாட்ஸ்அப், நவம்பர் மாசம் ஒரு மழை பெஞ்சு மெட்ராஸே அழிய போகுது, நவம்பர் மாசம் மழை பெஞ்சு மெட்ராஸே அழிய போகுது. அவன் அதுக்குள்ள வீட்டை வித்துட்டு வேற எங்கேயாவது வாங்கலாமான்னு யோசிக்கிறான். இது நமக்கு தெரியுமா? நாம என்ன வானிலை ஆராய்ச்சி நிபுணரா? ஒரு வாட்ஸ்அப்ல வந்துட்டதாலேயே இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணலாமா? கொஞ்சம் யோசிக்கணும். இங்க கேட்டது அங்க சொல்றது, அங்க சொல்றது இங்க சொல்றது. தயவு செய்து அந்த 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 குணம் நல்ல குணமே இல்லை. இன்னொரு வகையில் சொல்லட்டுமா? இதே மாதிரி இங்க கேட்டது அங்க சொல்றதுங்கிற மாதிரியே என்ன புறம் பேசுறது. என்ன புறம் பேசுறது? இப்போ பாப்புலரான ஒரு ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் போகுதுங்க. நான் ஒரு 2-3 நாள் பார்த்தேங்க, எனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சுங்க. ஏன் தெரியுங்களா? 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கான் சார். ஒரு ஆள் ஏஞ்சி போன உடனே அவனை பத்தி 3 பேர் பேசுறான் சார். அதுல ஒருத்தர் ஏஞ்சி போன உடனே அவங்கள பத்தி இந்த 2 பேரும் பேசுறான் சார். ஒருத்தன் கூட சார் வேற வேலை வெட்டியே இல்லாம அங்க இல்லாத ஆளை பத்தியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறானே ஒழிய வேற விஷயமே பேச மாட்டேங்கிறான் சார். புறம் பேசுறது. அதை பாருங்க, மக்கள் அதை ரசிச்சு பாக்குறாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. அடுத்தவன் புறம் பேசுறதுல நம்ம ஜனங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருந்தா இந்த நாட்டை எப்படி காப்பாத்துறது எனக்கு தெரியல. எதிரில் இல்லாத ஒருத்தரை பத்தி புறம் பேசலாமா சார்? குறிச்சுக்கங்க சார். சுவாமி விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றார் தெரியுங்களா? ஒருவன் முதுகுக்கு பின்னால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம், ஒருவன் முதுகுக்கு பின்னால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் முதுகை தட்டி கொடுப்பதுதான்.
நீங்க முதுகுக்கு பின்னால செய்யக்கூடிய ஒரே விஷயம் முதுகை தட்டி கொடுப்பது தான். முதுகை தட்டி கொடுக்காம அவனை பத்தி புறம் பேசுறதா? இங்க கேட்டது அங்க சொல்றது, அங்க கேட்டது இங்க சொல்றது, தெரியாது பேசுறது ரொம்ப 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 தவறு சார். நமக்கு சரியா தெரியாத விஷயத்தை நாம எடுத்து பேசக்கூடாது. இதை மகரிஷி சொல்றார், உறவு கட்டிப்படும் அப்படிங்கிறார். உண்மை எது பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கே சொல்வதையும் அங்கே கேட்டதை இங்கே சொல்வதையும் விட்டொழியுங்கள், செய்து விடுங்க அப்படிங்கிறார். மற்றவர்களை விட உங்களையே எப்போதும் உயர்த்தி நினைத்து கர்வப்படாதீர்கள். அடுத்த அருமையான இது கொஞ்சம் முதல்ல சொன்னதுதான். நீங்க யோசிப்பீங்க, இதான் முதல்லயே மகரிஷி சொல்லிட்டாரு, மறுபடியும் கர்வப்படாதீர்கள் சொல்ற. இந்த கர்வம் மட்டும் போறாப்புல போய் மறுபடியும் வந்துடும். அதுதான் முதல் பாயிண்ட்ல சொன்னது, மறுபடியும் 6வது பாயிண்ட்ல வராரு. ஏன் 6க்குள்ள நமக்கு திரும்பி வந்துரும்னு மகரிஷிக்கு தெரியும் இல்லையா? திரும்பி வந்துருச்சு. நீங்க உங்களையே உயர்வா நினைச்சுக்கிட்டு பேசாது. சின்ன விஷயம். யாரையும் முதல்ல மட்டமா நினைக்கூடாது. அவன் என்ன சார் சாதாரணமான, நமக்கு தெரியுமா அவன் எவ்வளவு பெரிய ஆள் நமக்கு அப்படி தெரியும். யாரையும் குறைவா நினைக்க கூடாது, நம்மளை உயர்வா நினைச்சு நம்ம அகங்காரமா பேசக்கூடாது. மற்றவர்களை விட உங்களையே எப்போதும் உயர்வாக நினைத்து கர்வப்படாதீர்கள். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? அகம்பாவம் உடையவர்கள் அவமானம் அடைவது தவிர்க்க முடியாது. அகம்பாவம் உடையவர்கள் அவமானம் அடைவது தவிர்க்க முடியாது. ரொம்ப அகம்பாவமா யாராவது இருந்தா 10 பேர்ட்டையாவது அவமானப்படுத்தான் திரும்ப உலகத்துல. அகம்பாவமே இல்லைன்னா நீ எப்படி அவமானப்படுவ? எவ்வளவு பெரிய உண்மையை அவர் சொல்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர்கள் இறையன்பு, நாகூர் ரூமி, இவங்களாம் நல்ல விஷயங்களை எழுதுவாங்க. நாகூர் ரூமி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு, அருமையான புஸ்தகம். அதுல சொல்றாரு, எங்கள் நபிகள் என்ன செய்தாரு நபிகளை பத்தி பெருமையா சொல்றார். இந்த அராபுல வாழ்ந்த அராபியர்களுக்கு கர்வம் ஜாஸ்தியா. அராபியர்களுக்கு அவங்க குதிரையில உட்கார்ந்து இருக்கும் போது சவுக்கு சாட்டை இருக்குல்ல, சாட்டை கீழே விழுந்தா குனிஞ்சு எடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க ப்ரைடு, அவங்க பெருமைக்கு அது கம்மின்னு. அராபிகள் குதிரையில் இருந்து சவுக்கு கீழே விழுந்தால் குனிவது அவமானம் என்று எடுக்க மறுத்தவர்கள். அப்படிப்பட்ட கர்வப்படுகிற அராபிகளை 6 வேளை இறைவனுக்கு தொழுகை நடத்து என்று தலை குனிந்து பணிய வைத்தவர் நபிகள் பெருமகனார். 6 வேளை கும்பிடு, கடவுள் உன்னோட பெரியவர்னு புரிஞ்சுக்கோ, எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆற்றல் இருக்குன்னு புரிஞ்சுக்க அப்படின்னு குதிரை சவுக்கு கீழே விழுந்தா குனிய மறுத்த அராபிகளை கும்பிட வைத்தவர் நபிகள் பெருமகனார். யோசி, இயேசு, வடலூர் வள்ளலார், மாணிக்க வாசகர் எவ்வளவு பணிவா இருந்தாங்க பாருங்க. நீங்க மாணிக்க வாசகர் படம் பார்த்திருக்கீங்கல்ல, அவருடைய படம் முட்டுக்கு மேல இருக்கும் துணி. வள்ளலார் பார்த்திருக்கீங்கல்ல, கணுக்காலுக்கு மேல இருக்கும் அந்த வேஷ்டி. இப்போ ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மெக்காவுக்கு யாத்திரை போறாங்க பாருங்க, ஹஜ்ஜி யாத்திரை போறாங்க பாருங்க, அவங்களுக்கு எழுதப்பட்ட விதி என்ன தெரியுமா? தைக்கப்படாத 2 உடையுடன் வா, தைக்கப்படாத 2 உடையுடன் வா. இன்னொன்னு, கணுக்காலுக்கு மேல இருக்கணும். கட்டி இருக்கிற வேஷ்டி கணுக்காலுக்கு மேல இருக்கணும். ஏன் சார்? தரையில புரளும்படியா போகும்போது நம்முடைய கர்வம் வெளிப்படுகிறதா. பெரியாள் பார் அப்படின்னு வேஷ்டி தரையில புரளும்படியா நம்ம போகும்போது கர்வம் வெளிப்படுதான். அதுக்காகத்தான் மகான்கள் எல்லாம் அப்படி மேல. ஒரு கொடுமை சொல்லட்டுமா? இதுவும் நான் நாகூர் ரூமி புஸ்தகத்துல படிச்சது தான், ரொம்ப அருமையான விஷயம். ஹுதைபா அப்படின்னு ஒரு பெரியவர், நபிகளுடைய பாரம்பரியத்தில் வந்த பெருமை மிக்கவர் ஹுதைபா. தொழுகை வைக்கிறதுன்னு இஸ்லாத்துல ஒரு பழக்கம் உண்டு, உங்களுக்கு தெரியும். அதாவது தொழுகையை முன்ன நின்று ஒருத்தர் நடத்துவாங்க, எப்படி நடத்தணும்னு. இந்த ஹுதைபா நல்ல தொழுகை நடத்துறாருன்னு எல்லா வேலைக்கும் அவரையே கூப்பிடுவாங்களாம். வாங்க வாங்க தொழுகை வைங்க, வாங்க வாங்க தொழுகை வைங்க அப்படின்னு அவரையே. திடீர்னு ஒரு நாள் அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, இனிமேல் தொழுகை வைப்பதற்கு என்னை அழைக்காதீர்கள். ஏன் ஏன் ஏன்? ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்னை அழைத்து இதில் நான் தான் சிறந்தவன் என்ற எண்ணம் எனக்கு வந்து விட்டது. இறைவனுடைய வழிபாட்டில் சிறந்தவன் என்ற எண்ணம் நரகத்தில் போய் சேர்த்து விடும் என்று அஞ்சுகிறேன். தயவு செய்து இனிமேல் என்னை கூப்பிடாதீர்கள், என்னை விட்டு விடுங்கள். அளவுக்கு அதிகமாய், தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச லிமிட், ஒரு அளவா இருக்கணும், அளவுக்கு மேல ஆசைப்படக்கூடாது. இல்லை எனக்கு எத்தனைமா புத்தர் ஆசையே வானான்னார். நம்முடைய இந்த நூற்றாண்டின் புத்தராகிய வேதாத்ரி மகரிஷி பரவாயில்லப்பா, அளவுக்கு அதிகமா வேணா கொஞ்சம் ஆசைப்பட்டு கொண்டார். இதுவே நமக்கு அவர் கொடுத்துருக்கிற சலுகை. ஏன்னா புத்தர் ஆசையே படாதீங்க அப்படின்ட்டார்.
இதை கொஞ்சம் மாற்றி ஒரு அளவுக்கு சம்பாதிச்சுக்கப்பா, ஒரு அளவுக்கு மேலே எதுக்குப்பா அப்படின்னு. இந்த அளவுக்குங்கிற இடத்துல தான் நம்பால் நம்ம வேலையை காட்டுவான். சார் அளவுங்கிறது 40 கோடியா 400 கோடியா சார், 400 கோடியா 4000 கோடியா சார். இந்த நாட்டில் ஒரு கொடுமை பாருங்க, கோடி 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 கோடியா சேர்த்து கூட ஒண்ணுமே அர்த்தம் இல்லைங்கிறத கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் மற்றவங்களும் கோடி 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 கோடியாவே சேர்க்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய கோமாளித்தனம். அப்படியெல்லாம் சேர்த்தவங்க என்ன நிலைமைக்கு ஆனாங்கன்னு கண்ணால பார்த்துட்டோம். அதுக்கு அப்புறமும் நான் எப்படி கோடி 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 கோடியா சேர்க்கறதுன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கு? அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்பார், அளவுனா எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு. நான் இயற்கையோட சொல்லட்டுமா? நம்ம எல்லார் உடம்புலையும் கடவுள் அல்லது இயற்கை ஒரு சில வளைவு நெளிவு வச்சிருக்கு. இந்த கண்ணு கிட்ட ஒரு வளைவு, மூக்கு கிட்ட ஒரு எடுப்பு, இதழ் கிட்ட ஒரு வளைவு, கன்னத்துக்கிட்ட ஒரு குழி, காது கிட்ட ஒரு மேடு, கழுத்து கிட்ட ஒரு பள்ளம், தாவாக்கட்ட கிட்ட முகடு கிட்ட ஒரு மடிப்பு, இப்படி உடம்புல வச்சிருக்கு. அது மாதிரி செஸ்ட், ஹிப்பு எல்லாத்தையும் ஒரு வளைவு நெளிவு வளைவு நெளிவு இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு ஒரு உருவம். இப்ப அந்த குறை சொல்ல முடியாது, அவருடைய தோற்றத்தை பாரு. உடம்புல சில மேடு பள்ளங்கள் வளைவு நெளிவுகள் ஒரு அழகு தரு, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ரைட். இப்போ அடுத்த லெவலுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன, இந்த மேடு பள்ளம் தான் அழகுன்னு நினைச்சு காரு டயர், லாரி டயர் எல்லாம் உடம்புல அப்படியே வட்டம் வட்டமா வட்ட வட்டமா நம்ம போட்டுக்கிட்டே போனோம்னா அழகா இருக்குமா? இயற்கை கொடுத்த வளைவு நெளிவுகள் உடம்புக்கு அழகு. நீயா தின்னு விட்டு கார் டயரையும் லாரி டயரையும் உடம்புல கொண்டு வந்தேன்னா அசிங்கம். அதான் அளவுக்கு அதிகமாய். என்ன அளவுக்கு அதிகம்ங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். நம்முடைய ஷீரடியில ஒரு பெரிய மனிதர் வாழ்ந்தார், ஷீரடி சாயி அப்படி. அவர்கிட்ட ஒரு முறை ஒரு பெரியவர் வரார். அந்த ஷீரடி சாயியை பார்க்கறதுக்காக வரார். அவர் பேரு சகஸ்ரபுத்னு பேர், சகஸ்ரபுத் அப்படின்னு பேர். அவர் வந்து கும்பிட்ட உடனே பாபா சொல்றாரு, இவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். யாரு? காலில் விழுந்து கும்பிடுறான் சகஸ்ரபுத்னு ஒருத்தன். இவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். யாருக்கும் ஒன்றும் புரியல. அவரும் அப்படியே பதறி போய் நிமிந்து பார்த்து, பாபா என்ன சொல்றீங்க? இவன் என்ன ஐடியால என்ன கும்பிடுறான் தெரியுமா? என்ன, எவ்வளவு சீக்கிரத்துல இவனை விரட்டிட்டு இந்த இடத்துல நாம உட்காரலான்ற ஐடியால கும்பிடுறான். கையெடுத்து கும்பிட்டார். பாபா மன்னிக்கணும், எனக்கு அந்த எண்ணம் தோணுது உண்மைதான், ஆனா உங்களை விரட்டிட்டுன்னு அர்த்தம் இல்லை, நமக்கு என்னைக்கு இந்த உலகம் நம்மளை கும்பிடும் அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்கு ஒரு காலம் வரணும்டா, அதுக்கு ஒரு தகுதி வரணும்டா, அதுக்கு ஒரு காலம் வரணும். அவசரப்படாது, அவசரப்படாது. அவன் வர்றதை தப்புன்னு சொல்லல, ஆனா மனசுல அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய், அது மிகப்பெரிய ஆபத்துல போய் முடியும். அடுத்தது, எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக்கொண்டே இருக்காது. அதாவது அது அவசியமா அவசியம் இல்லையா, எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சம்பந்தம் இல்லாதவங்க கிட்ட போய் அந்த விஷயத்தை, ஒரு சின்ன உதாரணம் சொல்ல அடுத்த விஷயத்துக்கு போயிடுறேன். ஒரு தடவை சார் நான் உட்காந்துருந்தேன் ரயிலில், எனக்கு எதிரில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. நானும் அவங்களும் யார் சார், ரயிலில் எனக்கு எதிரில் பயணம் பண்ணுறாங்க. யாரையோ ஃபோனில் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க, கண்ணோ பின்னான்னு திட்டுறாங்க. அந்த ட்ரெயினில் எல்லாருக்கும் கேட்குது, அவங்க பாட்டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. ஃபோனை வச்சுட்டு டக்குன்னு என்னை பார்த்து சொல்கிறாங்க, அவனுக்கு அறிவே இல்லை, அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறான். இவனெல்லாம் இந்த உலகத்தில் எவ்வளோ மோசம் தெரியுமா, 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டு அவன் கொடுக்கவே இல்லை, திருட்டு பையன். அவங்க புராணம், அவங்க கதை, அவங்க ஏமாந்த கதை, ஊர் எனக்கு தேவையா இதெல்லாம்? நான் யாரு, அவங்க யாரு? நான் சொன்னேன், அம்மா ஒரு நிமிஷம், நான் யாரோ நீங்க யாரோ, எதுக்குமா உங்களுடைய வரலாறெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? சொல்ல முடியாத வரலாறு தான் சொல்றாங்க சார். அவங்க குடும்பத்தில் யாரோ ஓடி போயிட்டாங்களாம். எனக்கு எதுக்கு அது? நான் கூட்டிகிட்டு போகல, அவங்க குடும்பத்தில் யாரோ ஓடிப்பிட்டாங்களாம். அதெல்லாம் விவரமா சொல்லி என்கிட்ட பேசுறாங்க. மன்னிச்சுக்கோங்க, சில பேர்த்த வந்து ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஷட்டர்ஸ் மூடணும்னு தெரியாது. இவற்றை இதெல்லாம் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா அப்படிங்கிற எல்லை இல்லாம சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது, கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பி விடாது. நிறைய தப்பு தப்பா நம்பி தான் சார் நம்ம சிக்கலுக்கு உள்ளாயிட்டு. தப்பு தப்பா நம்புறோம் சார், எதையும் ஆராய்ச்சி பண்றதே இல்லை சார். சரியா உண்மையா? எனக்கு ஏன் பாரதியை பிடிக்கும் தெரியுங்களா, மகாகவி பாரதியாரை ஏன் பிடிக்கும் தெரியுங்களா? அவன் இந்து மதத்துல ஆர்வம் உடையவன் சார், எல்லா கடவுளையும் பாடினான் சார். ஆனா கடைசியா சார் சொல்ல வேண்டிய விஷயத்தை அப்படியே பட்டவர்த்தனமா சொல்லிட்டு போயிட்டான் சார்.
ஒரு பாட்டு இருக்கு, நீங்க படிச்சிருக்கீங்களா? கடலினை தாவும் குரங்கும். இது ராமாயண கதை சொல்றான். அந்த நாகர்லோகத்துக்கு போன பீமன் அவனை பற்றி சொல்றான், மகாபாரத கதை. இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு சார், அதாவது நம்முடைய புராணங்கள் சொன்ன எல்லா கதையும் அப்படியே சொல்லிட்டு சார், நான் சொல்றது என் வார்த்தை இல்லை, பாரதியாருடைய வார்த்தை. நன்று புராணங்கள் செய்தார். நிறைய புராண கதை பண்ணாங்க. நன்று புராணங்கள் செய்தார், அதில் நல்ல கவிதை பல பல தந்தார். நிறைய நல்ல கவிதை பல பல தந்தார். அடுத்த வார்த்தை, கவிதை மிக நல்லதேனும். கவிதை ரொம்ப பிரமாதமா இருந்தாலும் உடைக்கிறான் பாருங்க, அக்கதைகள் அந்த கதைகள் பொய் என்று தெளிவுற கண்டோம். பொய்டா. இப்போ நான் இந்து மதத்துல இருந்துகிட்டு இந்து மத புராணங்கள் பொய்ன்னு சொன்னா எவ்வளவு பேர் கோபம் வரும்? அதெல்லாம் நீ எப்படி இப்படி பேசுறது அப்படின்னா, பாரதி சொல்லி இருக்கிறாருப்பா, புராணங்களை ஒரு அளவுதான் எடுத்துக்கணும். புராணத்துல சொன்ன எல்லாமே உண்மையா இருக்க முடியாது. there is a limit for it. புராணத்துல சொல்லப்பட்டது கொஞ்சம் கற்பனை, கொஞ்சம் மிகை எல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. அதை சீரியஸா அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதுலயே சண்டை போட்டுக்கிட்டு, இப்போ ராமர் கதையை படிச்சவன், கிருஷ்ணர் கதையை படிச்சவன், சிவன் கதையை படிச்சவன் சிவபெருமான் தான் பெரியாள், இல்ல ராமர் தான் பெரியாள், இல்ல பெருமாள் தான் பெரியாள். எவ்வளவு காலம் இந்த குழந்தைத்தனமான விளையாட்டு விளையாடுறது? நன்று புராணங்கள் செய்தார், அது நல்ல கவிதை பல பல தந்தார். புரிஞ்சுக்கணும், கவிதை மிக நல்லதேனும் அந்த கதைகள் பொய் 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 என்று தெளிந்தோம். பாரதி எப்படி சொல்றான் பாருங்க. புராணத்தை என்ஜாய் பண்ணணும், there is a limit, ஒரு லெவலோட நிறுத்திடணும். முழுசா அதை பிடிச்சிக்கிட்டு சண்டை போடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு சார், இந்த உலகத்துல யாரும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை பாரதி பயன்படுத்தினார். என்ன தெரியுங்களா? தீய பக்தி இல்லாதவர். பக்திக்கு தீயன்னு அடமொழி போட முடியுமா? தீய பக்தி இல்லாதவர்னு ஒரு வார்த்தையை உலக வரலாற்றிலேயே பயன்படுத்தின ஒரே ஆள் மகாகவி பாரதி. தீய பக்தி. ஏன் உண்மை சார். இன்னைக்கு யார் சண்டை போட்டுக்கிறா? ஒரு மதத்துல நம்பிக்கை உள்ளவன் இன்னொரு மதத்துல நம்பிக்கை உள்ளவன் இந்த சாமியை கும்பிடுறவன் அந்த சாமியை கும்பிடுறவனை வேரோடு அழிக்கணும்ன்றான். அந்த சாமியை கும்பிடுறவன் இவன் குடும்பத்தோட இவனை நாசமாக்கணும் அப்படிங்கிறான். உலகம் முழுக்க எதனால பிரச்சனை, சண்டை, போர் எல்லாம் எதனால? இந்த சாமியை கும்பிடுறவன் அந்த சாமியை கும்பிடுறவனை விரோதியா நினைக்கிறான், அந்த சாமியை கும்பிடுறவன் இந்த சாமியை கும்பிடுறவனை விரோதியா நினைக்கிறான். எப்ப சமாதானம் வரும்? இந்த புராணங்கள்லாம் ஒரு எல்லையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பி விடாது. சும்மாவும் ஆயிரம் சொல்வான், எதையும் நம்பிடாது. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து முடிவுக்கு வாங்க அப்படின்னு. அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். அற்ப விஷயம் சார், எவ்வளவு சண்டை போடுறான் தெரியுமா மனுஷன். நாங்க மரபுல சார் திருநெல்வேலி வேளாளர்கள் எங்களுடைய மரபு. தஞ்சாவூர்ல எங்களை மாதிரி வேளாளர்கள் இருக்காங்க, தஞ்சாவூர் பிள்ளைமார்னு பேர். இது ரெண்டு சம்பந்தம் பண்ணா என்ன சார் நஷ்டமாயிட போகுது? திருநெல்வேலி வெள்ளாளன், தஞ்சாவூர் வெள்ளாளன். நான் ஜாதி பார்த்தியே பொண்ணு கொடுக்கல, அது வேற விஷயம். நான் பகுத்தறிவுவாதியும் அல்ல, நான் ஜாதிக்கு விரோதமான எந்த ஏற்பாடும் பண்ணதல்ல. ஆனால் நான் திருமணம் செய்த போது என் பெண்களுக்கு ஜாதி பார்த்து திருமணம் செய்யவில்லை. நான் பெண்களுக்கு ஜாதி பார்த்து திருமணம் செய்யவில்லை. எங்க வீட்டுல வடலூர் வள்ளலார் படமும் கிடையாது, தந்தை பெரியார் படமும் கிடையாது. ஆனா ஜாதியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம அனுபவிக்கிற கருத்துக்களை வந்து உலகத்தில் ஷேர் பண்ணணும். ஆனா சில சின்ன சின்ன வருமா சொல்ல, ஏப்பா குடப்பா, தஞ்சாவூர் புள்ளமாரு திருநெல்வேலி புள்ளமாரு எவ்வளவு காலம் இப்படி பிரிஞ்சிருக்க போறீங்க, கொடுங்கப்பா அப்படின்னு. ஒரு கல்யாணம் நின்று போச்சு சார். அதாவது தஞ்சாவூர் புள்ளமாரில் சீர் பண்ணும்போது முறுக்கு சைஸ் வேறையா இருக்குமா. அதாவது 3 சுத்து போட்டு முறுக்கு வச்சாங்க சார். ஒரு பாட்டி வந்தது சார், அது இப்படி முறுக்க பார்த்தது. அது ஏற்கனவே முறுக்கி நிற்கிது. முறுக்க பார்த்துட்டு சொல்லிச்சு, இது என்ன பழக்கம், 3 சுத்துல வச்சிருக்காங்க முறுக்கு, நாங்கெல்லாம் 6 சுத்துல வைப்போம், ஏன் சாதி கட்டு போய் கல்யாணம் பண்றீங்கன்னு கேட்டு. முறுக்குல சாதி இருக்கான், ஏன் இப்படி சாதி கட்டு போய் கல்யாணம் பண்றீங்க? நான் சொன்னேன், நீ முறுக்கே திங்க முடியாது. அந்த பாட்டிக்கு பல்லே கிடையாது, அது முறுக்கே திங்க போறதே கிடையாது. அது சொல்லுது 6 சுத்து முறுக்கு இருக்கணும்ல, நம்ம சாதி வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, 6 சுத்து முறுக்கு இருக்க வேண்டாமா? நான் சொன்னேன், 2 தின்னு தொலையன், 2 தின்னு தொலையன், 3 சுத்து முறுக்க 2 தின்னு தொலையன், இதுக்கு ஒரு 6 சுத்துன்னு கல்யாணத்தை நிறுத்தணுங்குது சார். அது நம்ம சாதி வேற, அவங்க சாதி வேற, நம்ம பழக்கம் வேற, அவங்க பழக்கம் வேற, நிறுத்து. அதுக்கு தான் மகரிஷி சொன்னார், அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாது. அடுத்தது,
உங்கள் கருத்துக்களில் உடும்பு பிடியா இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளும். ஒரு சொத்து இருக்குது சார், ஒரே சொத்துக்கு மூத்த மகனும் ரெண்டாவது மகனும் கேட்கறான், எனக்கு அதான் வேணும், எனக்கு அதான் வேணும், எனக்கு அதான். டேய், அதை பாதியா சவுறு கட்டினா ஊடு வீணா போடும்டா. என்ன பண்ணலாம்? ரெண்டுல ஒண்ணு பண்ணுங்கடா, இடிச்சுட்டு பிளாட் கட்டுங்கடா, போங்கடா. இடிக்க கூடாது. அப்போ ஒண்ணு பண்ணுங்கடா, வித்து விடுங்கடா, வித்து விட்டு வேற இடத்துல 2 பேரும் வாங்கி கட்டிங்கடா. முடியாது, விற்க முடியாது. சரி, யாராவது ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்தாதான் சொல்ல முடியும். இது மொத்தமா ஒருத்தர் எடுத்துக்கடா, இப்ப நான் 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா கூட இந்த காஸ்ட் எவ்வளவோ அதை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுத்துருங்கடா. யாரு வச்சுக்கிறியா அவன் கொடுத்துடுறா, அவன் வேற இடத்துல ஒன்று வாங்கிக்கிட்டோம், நல்லதா வாங்கிக்கிட்டோம். ஏதோ ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா? முடியவே முடியாது. 2 பேருக்கு சமமா வேணும்னு கேட்டா எப்ப முடிவுக்கு வருது? உடும்பு பிடியா இருக்கக்கூடாது சார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லி அடுத்ததுக்கு போயிடுறேன். மகாபாரதத்துல கிருஷ்ணன் தூது போகும்போது கடைசியா கிருஷ்ணர் என்ன பண்றாரு? லாஸ்ட் பிட்டு ஒண்ணு விட்டார். கடைசி பிட்டு விட்டார். என்ன தெரியுங்களா? பாதி நாடு குடு அப்படின்னார். விட முடியாது. 5 ஊர் குடு, 5 ஊர் குடு, முடியாது. 5 கிராமம் குடு, 5 கிராமம் குடு, முடியாது. இப்ப லாஸ்ட் பிட்டு கிருஷ்ணர் அடிக்கிறார் சமாதானமா போறதுக்காக. என்ன? 5 ஊடு குடு. அஸ்தினாபுரத்துல இந்த பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறதுக்கு 5 வீடு கொடு. ஏன் சார், இது துரியோதனுக்கு கஷ்டமா சார்? 5 வீடு கொடுன உடனே ஹவுசிங் போர்டு வீடா பார்த்து 5 அலாட் பண்ணா நாமளா க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அவங்களே பொட்டுட்டு போடுவாங்க இல்லையா? ஹவுசிங் போர்டு வீடா பார்த்து 5 வீடு அலாட் பண்ணி உட்காருங்கடா, போங்கடா, விட்டுடலாம் இல்ல. இந்த துரியோதனம் பாருங்க என்ன சொன்னா தெரியுங்களா? ஊசி முனை நிலம் கூட இல்லை. ஊசி முனை நிலம் கூட இல்லைன்னா அவன் என்னன்னா செத்து சுண்ணாம்ப போய் கடைசியில் நிலத்துக்கு கீழே போயிட்டான். இதைத்தான் மகரிஷி சொல்றார். என்ன? உங்கள் விஷயத்தில் உடும்பு பிடியாக இராதீர்கள். கொஞ்சம் துரியோதனை விட்டு கொடுத்துட்டான்னா துரியோதனனுக்கு மரணம் இல்லை, பாரத போர் இல்லை, எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கலாம். மன்னிச்சுக்கங்க சார், சொத்துக்காக அண்ணன் தம்பி யாராவது கோர்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு மகரிஷி சன்னதிக்கு வந்திருக்கிறீங்க, அதை விட்டு கொடுத்துட்டு நீங்களே உட்கார்ந்து சமாதானமா பேசு. நீங்க மட்டும் விட்டு கொடுக்காம சண்டை போட்டீங்கன்னா அந்த சொத்தை வக்கீல் வாங்கி வீடு கட்டிடுவார். எதுக்கு தேவையில்லாம யாருக்கும் அந்த வீடு போகணும்? நீங்க உட்காந்து பிரிச்சு கூடாத. நம்ம அண்ணன் தானே எடுத்துக்கணும், நம்ம தம்பி தானே எடுத்துக்க, போ 10 ரூபா போனா போயிட்டு போகுது, போ, வரக்கூடாத. உடும்பு பிடியா இருக்கக்கூடாது. அடுத்தது, மற்றவர் கருத்துக்களை செயல்களை நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். மற்றவர் கருத்துக்களை செயல்களை நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். அப்புறம் மற்றவர்களுக்குரிய மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள். மற்றவர்களுக்குரிய மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறிவிடாது. திருப்பி நான் நிறைய சொல்றதை விட ஒரு உதாரணம் சொல்லிட்டு போனா ஈஸியா போயிடும். அப்துல் கலாம் ஐயா குன்னூருக்கு போறார். அப்ப அவர் ஜனாதிபதி. குன்னூருக்கு போறார். சாம் மேனக்ஷா, உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பங்களாதேஷ் யுத்தம் நடந்த போது இந்திய படைகளுக்கு தலைமை தாங்கிய மார்ஷல், அதாவது எல்லா 3 படைகளுக்கும் தளபதி அப்படிங்கிற அந்தஸ்து பெற்ற நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்கவர் யாருன்னா சாம் மேனக்ஷா. அவர் முதுமை, உடம்பு சரியில்லை, குன்னூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறார். இத கலாம் சார் கேள்விப்பட்டார். சாம் மேனக்ஷா இங்க ராணுவ ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும்ட்டார். ப்ரோக்ராம்ல இல்லை, அவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறார். உடனே டயத்தை அட்ஜஸ்ட் பண்றாங்க. பிரசிடென்ட்டோட கார் நேரா போகுது ஆஸ்பத்திரிக்கு. மேனக்ஷா படுத்திருக்கிறாரு. அவர் கையை பிடிச்சிக்கிட்டு கலாம் சார் எல்லாம் பேசிட்டு, ஒரு கடமை உணர்வு மிக்கவர் நம்முடைய கலாம் என்ன கேட்டாரு? ஆர் யூ கம்ஃபர்டபிள்? நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? இங்க கம்ஃபர்ட் வசதியா இருக்கீங்களா? ஆர் யூ கம்ஃபர்டபிள் ஹியர்? உங்களுக்கு ஏதாவது மனசுல குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் நிவர்த்தி பண்ண வேண்டிய டியூட்டி. ஏன்னா நீங்க நாட்டுக்காக போராடி இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்னு. மேனக்ஷா சொன்னார், சார் ஆம், எனக்கு மிகப்பெரிய குறை இருக்கிறது. என்ன? இந்தியாவின் ஜனாதிபதி வந்திருக்கிற போது ஒரு ராணுவ வீரன் எழுந்து சல்யூட் பண்ண முடியவில்லையே என்கிறார். இதுல யார் பெரியவங்கன்னு முடிவே பண்ண முடியல. மேனக்ஷா பெரியவரா, கலாம் பெரியவரா? அப்படியே ஒரு வினாடி அழுதுட்டார் கலாம் சார். அப்படியே கையை பிடிச்சிட்டு டக்குன்னு அழுதுட்டார்.
எவ்வளவு அந்த இதமான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மரியாதையை உண்டு பண்ணி கொடுக்குது பார்த்தீங்களா? இதான் நீங்க வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பம் வரும்போது மற்றவர்களுக்குரிய மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாது. அடுத்தது, புன்முறுவல் காட்டவும் சிற்சில அன்பு சொற்களை சொல்லவும் கூட நேரமில்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள். நம்ம நண்பர்களை பார்ப்போம், அப்படியே முகத்தை திருப்பிட்டு போறது. எனக்கு ஒரு சிக்கல் வரும் சமயத்தில், முடிச்சுட்டு ட்ரெயின் பிடிக்கணும், முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்கு போகணும் அப்படிங்கிற போது கொஞ்சம் நர்வஸாக நான் போவேன். டைம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு வேகமாக போவேன். அப்போ தெரிஞ்சவங்களெல்லாம் பார்த்தா சாரி 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 அப்படின்ட்டு நாங்கள் ஓடுவோம். ஒன்றும் பண்ண முடியாது, ட்ரெயினுக்கு போகணும் அப்படின்னு. ஆனால் நமக்கு மரியாதை உண்டு, ஆனால் அன்பை வெளிக்காட்ட முடியாமல் சில நேரத்தில் போயிடும். இதை படித்ததுக்கு அப்புறம் சார் நான் யோசிக்கிறது, ஒரு 2 நிமிஷம் முன்னாடி நம்ம ரெடி ஆகி எல்லாருக்கும் அந்த கையை குலுக்கிட்டு நான் வரட்டுமா வரட்டுமா, ஒரு அன்பா ஒன்றும் முடியாட்டி பேச முடியாட்டி விட்டு கையை இறுக்கி பிடிச்சிட்டு நான் வரட்டுமா அப்படின்னா புரிஞ்சுக்குவாங்கல்ல, நம்ம அந்த காரியம் செய்யணும் இல்லை. என்ன வார்த்தை? புன்முறுவல் காட்டவும் சிற்சில அன்பு சொற்களை சொல்லவும். நான் இப்போ என் மனசில் இருக்கிற வேதனையை சொல்றேன். நான் வெளிநாடு போயிட்டு இந்தியா திரும்பி வரும்போது சார், நம்ம இமிகிரேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரும்போது கடுன்னு இருக்காங்க சார், உருன்னு இருக்காங்க சார். வர்றவனை வான்னு சொல்றது இல்லை. என்ன தெரியறதால அவங்க சில பேர் விஷ் பண்ணுவாங்க. எங்க சார் போயிட்டு வரீங்க? சிங்கப்பூர்லேருந்து வரீங்களா, ரஷ்யா இங்கேருந்து வரீங்க, பேசுவாங்க தெரிஞ்சதுனால. நார்மலா அவங்க குட் மார்னிங், குட் ஈவினிங், உங்க விசிட் எப்படி இருந்தது, ஆர் யூ ஹாப்பி. நான் சிங்கப்பூர் போகும்போது சார், சிங்கப்பூர்ல இருக்கிற இமிகிரேஷன் ஆஃபீஸர் கேட்கறான் சார், ஒரு இன்சல் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறான். சிங்கப்பூர்ல அவன் சாக்லேட் வச்சிருக்கான் சார், முன்னாடி சாக்லேட் எடுத்துக்க அப்படிங்கிறான். என் நாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு ஸ்வீட் எடுத்துக்க அப்படிங்கிறான். நம்ம நாட்டுக்கு வர்றவங்களை ஒரு வணக்கம் சொல்ல வேணாமா, ஒரு வரவேற்க வேணாமா? இன்னொன்று சார், நான் இவ்வளோ பெரிய நிறைஞ்ச சபையில் சொல்கிறேன், வண்டி போகும்போது சார் சில சமயத்தில் போலீஸ் குறுக்க நிறுத்துறாங்க சார். வண்டியை நிறுத்தி அது இருக்கா இது இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. நான் அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு போகும்போது போலீஸ் வண்டியை நிறுத்தினால், ரொம்ப கம்மி நிறுத்தினால், ஃபர்ஸ்ட் வேர்ட் ஹாய், குட் மார்னிங், சாரி ஃபார் த இன்டரப்ஷன், உன்னுடைய பயணத்தில் நான் குறுக்க வந்துட்டேன் மன்னிச்சுக்க. அவன் சொல்கிற வார்த்தை சாரி, சாரி ஃபார் த டிலே அப்படின்ட்டு, நீ இது இருக்கா அது இருக்கா அது இருக்கான்னு பேசிட்டு எல்லாம் இருந்தவொடனே ஓகே தேங்க்யூ, ஹேவ் எ சேஃப் ஜேர்னி, நீ சௌக்கியமா போ அப்படின்ட்டு, சாரி லேட் ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க சார். இந்தியாவில் எந்த போலீஸ்காரராவது எல்லாம் வைத்திருக்கிற இடத்தில் மன்னிப்பு கேட்டு மரியாதையாக அனுப்புகிற பழக்கம் இருக்கிறது? இதெல்லாம் மாற வேணாமா அந்த நாட்டில்? வண்டியை நிறுத்தின உடனே அந்த ஸ்கூட்டர் சாவியை பிடிங்க அப்படி வச்சுக்கிறது. உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? ஸ்கூட்டர் சாவியை பிடுங்குற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? நீங்களாவே அதிகாரத்தை எடுத்துக்குவீங்களா? தப்பு இல்லையா அதெல்லாம்? அந்த நாட்டில் நிறுத்தினியா, எல்லாம் இருக்கான்னு பாரு, இருந்ததுன்னா சாரி தேங்க்யூ ப்ரொசீட், மரியாதை அனுப்பணுமா இல்லையா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான். அப்புறம் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பால் இல்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை நிறுத்துங்கள். சில பேர் பேச்சிலேயே ஒரு திமிரா பேசுறது, அவங்க பணம், அவங்க பதவி, அவங்களுடைய அந்த அந்தஸ்து இதெல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி பேசுறது, இதெல்லாம் நல்ல பழக்கமே. அந்த ஒரு பணிவு, ஒரு ராமாயணத்துல குகன் வருகிறான், ராமன் மதிக்கிறான். அண்ணல் நபிகள் கிட்ட ஒரு அம்மா வந்து புளிச்ச திராட்சை கொண்டாந்து கொடுக்கிறார், மதிக்கிறார். ஒரு பண்பாடற்ற வார்த்தைகளை அவங்க எல்லாம் ஒரு நாள் கூட வெளிப்படுத்தினதே இல்லை, தாங்க எவ்வளவு பெரியவங்கன்னு காட்டினதே கிடையாது. ஏபிஜே அப்துல் கலாம், இன்னைக்கு நம்ம நிறைய அவர் ஞாபகம் வராரு, எனக்கு என்னன்னு தெரியல. ஏபிஜே பதவி பிரமாணம் முடிச்சிட்டு ஜனாதிபதி ஆயிட்டு ராஷ்டிரபதி பவனுக்குள்ள போறாரு. பதவி பிரமாணம் முடிஞ்சிருச்சு, ராஷ்டிரபதி பவனுக்குள்ள போறாரு. நொடுன்னு ஒரு ஆள் அங்கேருந்து வந்து குனிஞ்சு மண்டிட்டான். அவர் கேட்டார் எதுக்கு அப்படின்னு. உங்க ஷூவை கொடுங்க, நான் ஷூவை கழட்டணும் அப்படின்னா. நீ எதுக்கு அதை கழட்டுற அப்படின்னா. இல்லைங்க, ராஷ்டிரபதி பவனுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. ஜனாதிபதி அவர் ஷூவை அவரே போட மாட்டாரு, அவர் ஷூவை அவரே கழட்ட மாட்டாரு. இப்படி வந்து நின்ன உடனே உங்க ஷூவை கழட்டி வைக்கிற வேலை என்னோடது, நான் அதை தொடச்சு வைக்கணும், உங்க ஷூவை நான் தான் கழட்டணும். கலாம் சாருக்கு கோவம் வந்துருச்சு. யூ ஆர் டிஸ்மிஸ்ட், யூ ஆர் டிஸ்மிஸ்ட். கோவமா சொன்னார், யூ ஆர் டிஸ்மிஸ்ட். என் ஷூவை கழட்டிக்கிறதுக்கு என்னாலேயே முடியும், அதுக்கு ஒரு ஆள் வேலைக்கு வேண்டியதில்லை, கவர்மெண்ட் சம்பளத்தில் என் ஷூ கழட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை, யூ ஆர் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு. அவர் ரொம்ப கெட்டிக்கார் அந்த ஆள். சாஹேப், இப்பதான் உங்களுக்கு வேலை கிடைச்சு வந்திருக்கிறீங்க, வந்த உடனே என் வேலைக்கு உல வைக்கிறீங்களே நியாயமா? நீங்க இப்பதான் வேலை கிடைச்சு வந்து ஜாயின் பண்றீங்க, என் வேலைக்கு வந்த உடனே வெடி வைக்கிறீங்களே நியாயமா அப்படின்னா சிரிச்சுட்டார். சிரிச்சுட்டு சொன்னார், யூ ஆர் டிரான்ஸ்ஃபர்ட்
தோட்டத்துக்கு போ, செடி கொடிகள் எல்லாம் பார்த்துக்கோ, தண்ணி ஊத்து, அந்த வேலையை செய், செருப்பு கேட்ட வேணாம், எனக்கு நான் பார்த்துக்கிட்டேன். முடிஞ்சு போச்சு சார். 5 வருஷம் அவர் பவர் முடிஞ்சது சார். முடிஞ்சிட்டு புறப்படுறாரு சார். காரில் ஏற போறாரு சார். ஏற போகும்போது அவர் வாக்கிங் போகும்போதெல்லாம் அவனை பார்ப்பாரு. அவனை கூப்பிடு அப்படின்னார். தோட்டத்தில் இருக்கான அவனை கூப்பிடு அப்படின்னா. கூப்பிட்ட உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, என்ன தெரியுமா, இன்னும் நீ சர்வீஸ்ல இருக்கிற, நான் தான் வேலையை விட்டு போறேன். இன்னும் நீ சர்வீஸ்ல இருக்கிற, நான் தான் இப்ப வேலையை விட்டு போறேன் அப்படின்ட்டு. செடிக்கெல்லாம் பூவாளியில தண்ணி ஊத்துவல்ல, ஆமா ஊத்துவல்ல, ஆமா அந்த பூவாளி எங்க, அது இருக்கு, தண்ணியோட எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு 2 சூட்கேஸ் சார் அவர் புரட்டு போறதுக்கு வச்சிருக்கிறாங்க. 2 சூட்கேஸ். இந்த சூட்கேஸ் மேல தண்ணி ஊத்துனார். அவன் சொன்னா, சாஹேப் உள்ள என்னென்னமோ பேப்பர் இருக்கும், விலை மதிப்பற்றதெல்லாம் இருக்கும், நீங்க பிரசிடென்ட் என்னென்னமோ இருக்கும், நான் மேல வந்து தண்ணி ஊத்துனேன்னா பொட்டி அது என்ன ஆகும், ஊத்து அப்படின்னார். அவருக்கு நடுக்கம். சும்மா அந்த பூவாளி எப்படி நான் பாருங்க. கலாம் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ராஷ்டிரபதி பவனுடைய ஒரு தூசு கூட என்னோடு வரக்கூடாது, ஒரு தூசி கூட என்னோட வரக்கூடாது, கார்ல எடுத்து. எப்படிப்பட்ட மகா மனிதர்கள், எவ்வளவு மேன்மையானவர் சார். ஜாயின் பண்ண அன்னைக்கு யார்கிட்ட பேசினாரோ அவங்கிட்ட சொல்லிட்டு புறப்படணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சார். அவர் கூப்பிடு, அவர் சொல்லாம நான் போக முடியாது அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு சொல்லிட்டு புறப்பட்டு போறாருன்னா, இதெல்லாம் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பையும் காட்டுங்க. இதுக்கு ஒரு அடையாளம். அடுத்தது, அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள், மனம் திறந்து பேசுங்கள், நீங்களே நேரடியாக பேசுங்க. எவ்வளவு பெரிய விஷயம். பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா, புருஷ பொண்டாட்டி சண்டை இல்ல வேற ஏதோ பிரச்சனை, எதுவோ வேணாலும் இருக்கலாம், பேசுங்கள், மனம் திறந்து பேசுங்கள். அவர் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்க வேண்டாம், நீங்களே பேசுங்கள், பிரச்சனையை தீர்க்கலாம்.